வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி சாப்பாட்டுக்கு டிஃபன் காலையில் மத்தியானம் அவளுக்கு ஆஃபீஸ் போறவங்களுக்கு குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாதம் பண்ணினாக்கா அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வெரைட்டி ரைஸ்ல இன்னைக்கு கேரட் ரைஸ் பண்ணலாம்னு. கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், அதே மாதிரி வெறும் பச்சை பட்டாணி இப்போ சீசன்ல வெறும் பட்டாணி மட்டும் போட்டு புலவு மாதிரி பண்ணலாம். வேற எந்த காய் சேர்க்காட்டாலும் வெறும் பச்சை பட்டாணி மட்டும் போட்டு புலவு பண்ணலாம். அது நான் ஒரு நாளைக்கு ஒரு இது நான் உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு நம்ம கேரட் ரைஸ் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும் எடுத்து வச்சிருக்கேன், அது பார்த்துடலாமா? ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் ஒரு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். இது பச்சை பட்டாணி. இது ஊற வச்சு எடுத்த பட்டாணி இல்லை, இது உரிச்ச பட்டாணி. இதுக்கு நல்லா 1/4 கிலோவுக்கு மேல கேரட்டு நல்லா துருவி வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 டம்ளரை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். குக்கர்ல எல்லாம் வைக்கல, நான் சாதமா வடிச்சு பாத்திரத்துல வடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா பொலன்னு இருக்கும் அப்படின்னு. இது நான் துளியோண்டு உப்பு போட்டிருக்கேன் அந்த அரிசியில சாதம் வடிக்கும் போது. அப்பதான் கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உப்பு. அப்புறம் மற்ற இதெல்லாம் வதக்கும் போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்ப பாக்கலாமா எப்படி பண்றதுன்னு? நான் இங்க ஒரு பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். அதுல இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ முந்திரி பருப்பை அதுல போட்டுடலாம். அதுவும் சேர்த்து கொஞ்சம் செவக்க வதக்கிட்டு, முந்திரி பருப்பு வதங்கிடுது, ரொம்ப கருகாம இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். நான் முதல்ல இஞ்சி சேர்த்துக்கிறேன். நான் அந்த இஞ்சி கொஞ்சம் எண்ணெயில பொரியணும், அப்பதான் பச்சை வாசனை போகும். இப்போ அடுத்தது மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை கொட்டிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் கேரட் இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம், காய்கள்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான உப்பு, காரம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் காரமே போரும். இஞ்சியும் போட்டிருக்கோம். இதுக்கு மேல குழந்தைகளுக்கு ரொம்ப காரமா இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே பார்க்கலாம். கொஞ்சம் சவக்க வதங்கிருக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினோடனே பட்டாணியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பட்டாணியும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா அது உரிச்ச பட்டாணிங்கிறதுனால இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் தண்ணியில அலம்பிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அது பாருங்க, அதை அப்படியே அதுல சேர்த்துப்போம்.
இப்போ கொஞ்சமா அதில் பெருங்காயம் சேர்க்குறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம். இந்த பச்சை மிளகாய் காரமே போறோம்னா, இந்த காரம் போறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா இந்த காரம், அந்த இஞ்சி பச்சை மிளகாய் இந்த காரமே போறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கொஞ்சமா காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ராம் ரொம்ப கம்மியா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் காரப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கு மேல காரம் போடல. இது நல்லா வதங்கிருக்கு. கேரட்டையும் போட்டு இதுல வதக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை, இதுலயே கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே போதும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளி, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் வதங்கிட்டோம். கொஞ்சம் நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் வதங்கினோடனே சாதம் கலந்துக்கலாம். இது பாருங்க, இதை வதக்கிட்டு நான் வந்து அதில் அரிசியை வந்து இதில் இப்போ அதில் ஆற வச்சுருக்கேன். பேசனில் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இதில் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி எடுத்து இப்போ இதை வந்து இதில் கொட்டி கலரிடலாம். பாருங்க, சாதம் உதிரா இருக்கா. நான் இதுக்கு தேவையான சாதம் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு டம்ளருக்கு மேலே எடுத்தேன், ஆனால் கொஞ்சம் சாதம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் அதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு. அவ்வளோதான். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், ரெடி ஆகிடுது. இது நம்ம கொஞ்சம் காரம் எல்லாமே நான் பார்த்துட்டேன். சூடான கேரட் சாதம் ரெடி. இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். எல்லா வியூவர்ஸுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்டோரி படிக்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது பற்றி உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதை வந்து நிறைய பேர் அந்த ஸ்டோரியும் நான் படிக்கிறதையும் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து லதா ஸ்டோரி டைம்னு சிறுகதை, நாவல்கள், அப்புறம் தொடர்கதை, சின்ன சின்ன கதைகள் இதெல்லாம் வந்து நான் அதில் படிக்கிறேன். அது வந்து இப்போ ஒரு 4-5 எபிசோட் நான் படிச்சுட்ருக்கேன். அது நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கேரட் ரைஸ் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எப்படி நான் சொன்ன மெத்தடு சரியாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.